நீங்கள் நல்லா உங்கள் குழந்தைங்களுக்கு புக்கெல்லாம் படித்து காமிப்பீங்களா? அப்போது உங்களுக்கான விஷயத்தை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இல்லைனா டீச்சராக உங்களுக்கு தேவையான இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை நான் இந்த சேனலில் சொல்லுவேன். உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு புக் எடுக்கிறோம், படிக்கிறோம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு புக் எடுத்து படிக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜ் இருக்குது. இந்த பேஜில் வந்துட்டு தெர் ஆர் ரைட். அதில் வந்து பொறுமையாக ஒரு குழந்தையையும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு குழந்தையுடைய எமோஷன் என்ன, இது ஏன் அவங்க அந்த மாதிரி இருக்காங்க, அவங்க ஹாப்பியாக இருக்காங்களா இல்லைனா சேடாக இருக்காங்களா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நீ நினைக்கிற, இந்த மாதிரி நிறைய குவெஸ்டன்ஸை உங்கள் குழந்தைங்கள்ட்ட கேளுங்க. அப்போ தான் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் நல்ல ப்ராடன் ஆகும். அவங்க சேடாக இருந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கங்கிறத அந்த கேரக்டர் வழியாக உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும். அதே மாதிரியே ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன், ஐ திங்க் அவள் லூஸ் பண்ணிட்டா, அதனால தான் அவள் ரொம்ப சேடாக இருக்கான்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெல் யுவர் சைல்ட், இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான், லூசிங்கில் யூ ஹாவ் டு லேர்ன் வாட் the mistake that you did, you need not worry about it அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ ஒரு புக்கை எடுக்கும் பொழுது பலவிதமாக அந்த குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய விஷயங்களை சொல்லித்தர முடியும். இதெல்லாம் நம்ம லிட்டில் ஆடிபிள் லேர்னர்ஸோட கிளாஸஸில் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ கிட்ஸ் ஆர் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் தியர் தாட்ஸ் த்ரூ வேர்ட்ஸ். தேங்க்யூ.